ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக முத்தையா கிட்ட வந்து, முத்தையா நாளைக்கு என் அம்மாவை நல்லபடியாக நீங்கள் தான் கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னது, இதனால பிரச்சனைகள் வருமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை முத்தையா, என் அம்மாவை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. அதனால என் கல்யாணம் என் அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் முத்தையா, நீங்கள் தான் அழைச்சிட்டு வரணும் அப்படின்னது, சரிம்மா அப்படின்னு முத்தையாவும் வாக்கு கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் ரேணுகா வேலை குடிக்கிற பாலில் ஒரு விஷயத்த கலந்துருப்பாங்க இல்லையா, அதை குடிச்சதால வேலை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்தையா வந்துட்டு செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த வேலை எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த வள்ளி கழுத்தில் தாலி கட்ட போகிறான். எங்கால இந்த வள்ளியம்மா என்னன்னா இப்படி ஜானகி அம்மாவை வேற கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவோம்னு புரியலையே அப்படின்னு சொல்லி முத்தையா கிடந்து தவிக்கிறாங்க. சரி, எதுக்கும் நம்ம விடிச்சது வேலுவை போய் பார்க்கலாம், அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் திட்டம் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தையாவும் நம்ம வேலு இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் அவங்களும் நல்லா அசங்க தோங்கிடுறாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, கல்யாணத்துக்குரிய வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம வேதநாயகியும் தர்மலிங்கமும் திட்டம் போடுறாங்க, முதல் கல்யாணம் அந்த வேலோட தான் நடக்கணும். அப்போதான் நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாம திட்டம் போடலாம் அப்படின்னுட்டு வேதநாயகியும் அந்த தர்மலிங்கமும் என்ன பண்றாங்கன்னா, ரத்னவேல் கிட்ட வந்து பேசுறாங்க. இது வந்து முத்தையா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு தம்பி, எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. இப்போ நல்ல முகூர்த்தம் வருது. அது மட்டும் இல்லாம நீ இப்போ வாக்கு கொடுத்துருக்க அந்த ரேணுகா குடும்பத்துக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. அதனால வேற யாராச்சும் சூழ்ச்சி பண்ணி இது பண்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ரேணுகா கழுத்துல வந்து நம்ம வேலை வந்து தாலி கட்டட்டும், அதுக்கப்புறமா நம்ம பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும், என்னக்கா சொல்ற, ரெண்டு ஒரே நேரத்துல நடந்தா என்ன? இல்ல தம்பி, எனக்கு என்னமோ மனசு வந்து படபடப்பா இருக்கு, இது என்னோட ஆசைப்பா அப்படின்னதும், சரிக்கா, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னும் போது, இங்க பாரு தம்பி, நான் சொன்ன நீ கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ரத்தினவேலும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதநாயகியும் தர்மலிங்கமும் திட்டம் போடுறாங்க. எப்படியாச்சும் இந்த கல்யாணம் ஒவ்வொரு முகூர்த்தத்துல நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் நாம திட்டம் போட்டபடி அந்த ரஞ்சித் வள்ளி கழுத்துல தாலி கட்டுவான், வேலு ரேணு கழுத்துல தாலி கட்டுவான். தம்பி, இது சம்பந்தமா நம்ம தம்பி கிட்ட பேசலாம் அப்படின்னுட்டு வேதநாயகியும் தர்மலிங்கமும் நேரா ரத்னவேல பார்க்க வராங்க. இதை வந்து நம்ம முத்தையா கவனிச்சிடுறாங்க. ஐயோ, இதுங்க என்னத்த சொல்லி ஐயா மனசை குழப்ப போகுதே தெரியலையே, சரி போய் என்ன இதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்தையாவோ அவங்க பின்னாடி கிளம்பி வராங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, இங்க பாரு தம்பி, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா, எனக்கு என்னமோ இந்த ரெண்டு கல்யாணமும் ஒரே டைம்ல நடக்கிறதே எனக்கு சரிப்பட்டு வரலப்பா, வெவ்வேறு முகூர்த்தத்துல வைக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு ரெண்டு முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே ரத்தினவேல், ஏனக்கா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இல்லப்பா, எனக்கு என்னமோ பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு, அதான் நம்ம வெவ்வேறு முகூர்த்தத்துல வைக்கலாம். இங்க பாரு, அவங்க யாரு, நமக்கு தகுதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, வந்திருக்கிறவங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை பற்றி என்னப்பா நினைப்பாங்க அப்படின்னு அது இதுன்னு சொல்லி ரத்னவேல் மனசு வந்து குழப்பினது. சரிக்கா, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, ஆனா எப்பவுமே வேலு எனக்கு நிகரானவன் தான், ஆனா உன்னோட கௌரவத்தையே பார்க்கணும்ல, சரிபா அப்படின்னுட்டு இது சம்பந்தமா ரேணு அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. இதுக்கிட்ட முத்தையா அதிர்ச்சியாகி, என்ன இந்த வேலு பையில காண இல்லையே, இவங்க என்னன்னா வெவ்வேறு முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிறதா பேசிக்கிறாங்க. ஐயோ, அப்படி மட்டும் நடந்தா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னுட்டு முத்தையா நேரா வேலு ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா வேலு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அடப்பாவி, என்ன இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னுட்டு, டே வேலு எழுந்துரி அப்படின்னு எழுப்பினதும் உடனே வேலு கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறாங்க. டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க என்னன்னா ஒவ்வொரு முகூர்த்தத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க? ஏண்டா இந்த வள்ளியம்மா கழுத்துல உனக்கு தாலி கட்ட இஷ்டமே இல்லையா? என்னடா ஆச்சு உனக்கு? எப்படிடா தூங்குன அப்படின்னு போது, அப்பா நான் எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியலப்பா ஒன்னும் அப்படின்னு வேலு வந்து குழப்பம் அடைகிறாங்க. ஐயோ, முதல்ல வந்து பாருடா, வெவ்வேறு முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படின்னதும் உடனே வேலு வந்து ரெடியாகி கிளம்புறாங்க. இந்த பக்கம் கீழே நம்ம ரேணுகா எல்லாரும் வந்து ரேணுகா அம்மா அப்பா வந்து சண்டை போடுறாங்க. ஐயா, வெவ்வேறு முகூர்த்தத்துல கல்யாணம் நடத்துறேன்னா முதல் முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம், அதனால எங்க பொண்ணு கல்யாணமே ஃபர்ஸ்ட் நடக்கட்டும் அப்படின்னதும், அது எப்படிங்க, அதெல்லாம் முடியாது, எங்க பையனோட கல்யாணம் தான் நடக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் வேதநாயகி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சு.